ஏசாயா அதிகாரம் 30 வசனம் 18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எதிராக கலகம் செய்தார்கள். வேதத்தில் எழுதப்பட்டுள்ளபடி அவருடைய பார்வையில் பலமுறை மற்றும் பல வழிகளில் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தருக்கு எதிரான அவர்களின் பிடிவாதமான மீறுதல் அவர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தும் என்று பலமுறை மற்றும் பல தீர்க்கதரிசிகள் மூலம் கர்த்தர் இஸ்ரவேலரை எச்சரித்தார். இருப்பினும் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களை, நமது சொந்த ஞானம், திறமை மற்றும் ஐஸ்வர்யங்களை நம்பி நமது ஆவிக்குரிய பாதையிலிருந்து விலகிச் செல்ல முடியும். கர்த்தர் வெறுக்கும் உலக பழக்கங்களில் ஈடுபடுவதன் மூலமும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியும். நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டும் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்மை விலைக்கிரயமாக கொண்டுள்ள கர்த்தரிடமிருந்து விலகிச் செல்ல முடியும். பிரியமானவர்களே, நாம் இஸ்ரவேலின் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மென்மையான சத்தத்துக்கும் கிருபையான கடிந்து கொள்ளுதல்களுக்கும் நம் இருதயங்களை கடினப்படுத்தாமல் நம் பாவங்களையும் மீறுதல்களையும் விட்டு விலக வேண்டும். பூமியில் தம்முடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு திரும்பி வரும் வரை தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் ஜனங்களிடம் கிருபையாக இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இறங்கும்படி காத்திருக்கிறார். நாம் அவரிடம் திரும்பி வரும் வரை அவர் காத்திருப்பார். நாம் அவருடைய முகத்தை தேடும் போது அவர் நம்மேல் இரக்கம் கொள்ளுவார். அவருக்கு மிகவும் மகிமையை கொண்டு வரும் சரியான நேரம் வரை அவர் காத்திருப்பார். அவர் எப்போதும் தம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மீது பொழிவார், நமக்கு கிருபை அருள்வார், நம்மீது மனதுருகி நம்மை விடுவிப்பதற்கு எழுந்திருப்பார். எவ்வளவு அன்பான தேவன் அவர்! எனவே அவருக்காக காத்திருப்போர் அனைவரும் பாக்கியவான்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நீதி செய்கிற தேவன். நாங்கள் உமக்காக காத்திருக்கும் போது நீர் எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தவும் நாங்கள் புதுபலன் அடையவும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்து உம்முடைய வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கவும் இரக்கம் செய்யவும் மனதுருகும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை.